ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம வந்து சூப்பராக டேஸ்டியான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். மீன் பொளிச்சல் பண்ண போகிறோம். நல்லா ஸ்ட்ரெட்டடாக மீனை உதுத்து பண்ண போகிறோம். நம்ம இந்த மொசப்பாறை மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, நிறைய பேர் ருசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு பர்சனலாக அதில் கறி பண்ணேன், ஃப்ரை பண்ணேன், அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. ஃப்ரையும் கூட ரொம்ப எடுபடலை. ஏன்னா மத்தி மீன், கவளை மீனில் இருக்கக்கூடிய ஒரு ருசி அதில் தெரியல. ஃப்ரெஷ்ஷான மீனே வந்து ஐஸ் மீன் மாதிரியான ஒரு ருசி தெரிஞ்சுது. மேபி கவுச்சி ஸ்மெல்லே இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மீன் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். அதனால் நான் இதில் பொளிச்சல் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்து உங்களுக்கு பண்ணி போட்டுட்ருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மொசப்பாறை மீன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்ன மீன், பெரிய மீன் என்ன மீனாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தேன். கடைசிலையும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். ஒரு 5, 6 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பொளிச்சல் செய்யும்போது திரும்ப வந்து மசாலாலாம் சேர்ப்போம். இப்போ திரும்பவும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு மீனை இதில் போட்டு புரட்டிக்கிற வேண்டியதான். ஏன்னா வந்து நம்ம வந்து இதை வந்து பொளிச்சல் செய்கிறதுனால நான் ஒவ்வொரு மீனுக்காக மசாலா போடலை. மொத்தமாகவே போட்டு நான் வந்து மசாலாவில் புரட்டி எடுத்துக்க போகிறேன். மசாலா போட்டு புரட்டி எடுத்துட்டு இது நீங்கள் கவளை மீன், மத்தி மீன், காரப்பொடி மீன், எந்த மீனில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அல்லது பெரிய மீன் அல்லது நல்ல தண்ணி மீன், உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அந்த மீனில் இந்த பொளிச்சல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம். அப்படியே நான் செய்திருக்க இந்த பொளிச்சல் வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். 1/2 கிலோ மீனில் நீங்கள் பொளிச்சல் பண்ணிங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு தாராளமாக வரும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 1/2 கிலோ மீன். இந்த அளவுக்கு மசாலாலாம் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நான் செய்த மாதிரியே செய்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டின்னருக்கு அந்த ஒரு பவுல் மட்டுமே நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் சொல்கிறேன். ஆனால் கறி, ஃப்ரை எதுவுமே எனக்கு பிடிக்கல இந்த மீனில். இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுமே ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம பொளிச்சல் பண்ணுறதுனால அது வந்து ஒரு மாதிரி வெந்த மாதிரி வரும்போதே நம்ம எடுத்துடலாம். புரட்டி போட்டுட்டு எடுத்துடலாம். ரொம்ப தீய விட்டிங்கன்னா பொளிச்சலுக்கு நல்லா இருக்காது. மீன் சாஃப்டாக தான் இருக்கணும். உங்களுக்கு மீனோட அந்த கறி வந்து பொரித்து எடுக்கும்போது நீங்கள் வந்து சாஃப்டாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பொளிச்சலுக்கு அந்த சாஃப்ட்னஸோடு நல்லாயிருக்கும். ரொம்ப தீஞ்சு பொரித்து எடுத்திங்க அப்படின்னா பொளிச்சலுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் புரட்டி போட்டேன். அந்த ஸ்கின்னெல்லாம் நான் கறியை விடலை. இந்த பக்குவத்துலேயே நான் வந்து எல்லா மீனையும் புரட்டி போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன். வேக வச்சு எடுத்த மீன் அல்லது குழம்புல நீங்கள் மீன் அதிகமாக போட்டுட்டீங்க, குழம்பு மீன் யாருமே சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணால் கூட நீங்கள் வந்து திரும்ப ஈவினிங் டைமில் அந்த குழம்புல இருக்க மீனெல்லாம் எடுத்து அதில் இருக்க மீனெல்லாம் உதுத்து எடுத்துட்டு முள்ளெல்லாம் தனியாக எடுத்துட்டு அந்த மீனில் பொளிச்சல் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நான் வந்து செய்திருக்கேன். என் பசங்க குழந்தைங்களா இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த ரெசிபிலாம் மீனில் உள்ள, அதாவது குழம்புல உள்ள மீன் எடுத்து கட்லெட் போட்டு கொடுப்பேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மீனில் உள்ள குழம்புல உள்ள மீனை சாப்பிடல அப்படின்னா நம்ம வந்து செய்து கொடுக்கலாம். இப்போ நான் அதில் இருக்க மசாலா எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு இப்போ இதை நல்லா உதுத்து எடுத்துகிட்டு முள்ளெல்லாம் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ போட்டுக்கலாம். இதில் உங்களுடைய ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் ஒரு 400 கிராம் அளவுக்கு பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்குறேன். என்கிட்ட கருவேப்பிலையும் கடுகும் இல்லை, அதனால் சேர்க்கலை. இப்போ பூண்டு பல் ஒரு 15 பூண்டு பல் நான் தட்டி சேர்த்துருக்குறேன். 1/2 கிலோ மீனுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் 1/2 டீஸ்பூன் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலை. தக்காளி ஒரு 200 கிராம் தக்காளி தேவையான உப்பு சேர்த்து வதங்க விட்டுட்டேன். தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வரட்டும். இதில் வெங்காயமும் ரொம்ப கறியை விட வேண்டாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுமே தக்காளியை போட்டு நம்ம வதக்கிடலாம். இப்போ நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து திரும்ப இந்த மசாலாவில் பச்சை மணம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ நம்மளுடைய சூப்பர் ஹீரோ மீனை சேர்த்துற வேண்டியதான். மீனை பக்குவமாக உதுத்து அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பொளிச்சல் பண்ணி கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, நீங்கள் ஆஃபீஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம், ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். வாழை இலையெல்லாம் செஞ்சு வாழை இலையிலே அப்படியே கொண்டு போகலாம். இல்லை அதுக்கப்புறம் பவுலுக்கு மாற்றி கூட எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த மீனை போட்டு அதில் புரட்டியும் நம்ம பொளிச்சல் பண்ணலாம். அல்லது அந்த வழக்கம் போல் வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கோம்ல அதை எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்ட்ரெட்டட் ஃபிஷ்ஷை உதுத்து வச்சுருக்க மீனை மேலே வச்சு அதுக்கு மேலே மசாலா வச்சும் நம்ம வந்து இலையை பார்சல் பண்ணலாம். நான் இதிலே போட்டு புரட்டிட்டு 2ஆக பிரிச்சுட்டேன். 2 பீஸாக, அதாவது 2 பொளிச்சல் பண்ண போகிறேன். 2 வாழை இலை இருக்கிறதுனால 2 இதாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். வாழை இலையை ஓரளவுக்கு கருகாமல் சுட்டுக்கோங்க. சுட்டு எடுத்துகிட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நம்ம செய்த அந்த மீன் மசாலா எல்லாத்தையும் அதில் எடுத்து வச்சுக்கலாம்.
இது இப்படியே சாப்பிட்றதுக்கு அந்த ஃபிஷ் சுக்கா மாதிரி நல்லா தான் இருக்கும். ஆனா, இந்த வாழை இலையில வச்சு அத சுட்டு அந்த பொளிச்சலா சாப்பிடும்போது இருக்க டேஸ்ட் வந்து, இதுக்கு இப்படியே சாப்பிட்டா ஒரு 10 மார்க்குனா, நம்ம வாழை இலை பொளிச்சலா சாப்பிட்றதுக்கு ஒரு 100 மார்க் குடுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது 2க்குமே. பொளிச்சலா சாப்பிட்றதுக்கும், சும்மா அப்படியே புரட்டி எடுத்துட்டு சும்மா அப்படியே மசாலாவா சாப்பிட்றதுக்கும் நல்லாவே டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. இப்போ நம்ம வந்து வாழை இலைய பக்குவமா கெட்டிப்போம். கெட்டிட்டு கல் அதுக்குள்ளே நான் சூடு பண்ணிட்டேன். கல்ல நான் ஆல்ரெடி இது வந்து நான் வந்து மீனை வந்து மத்தியானமே பொரிச்சிட்டேன். பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமா மீனை உதுத்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இது ப்ராசஸ் கொஞ்சம் சின்ன சின்ன மீன்ல ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் தான். நம்ம ஒரே நேரத்தில் உட்காந்த இடத்துல வேலையை பார்க்க முடியாது. ஏன்னா இது நைட்டுக்கு தான். அதனால் ஈவினிங் வந்து உதுத்து எடுத்துட்டு திரும்ப நைட்டுக்கு தான் நான் வந்து இந்த ரெசிபி பண்ணேன். ஆக மொத்தத்தில் காலையில் ஆரம்பித்த வேலை இந்த பொளிச்சலுக்கு நைட்டு தான் முடிஞ்சிச்சு. இந்த இலை கொஞ்சம் தீஞ்சிருச்சு, வேறு இலையும் இல்லை என்கிட்ட. அதனால் இதிலே கரெக்டாக அந்த ஸ்டஃப் வெளியில் வராத மாதிரி நம்ம வந்து பார்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டஃபிங் வெளியே வந்துச்சுன்னா தீஞ்சிக்கிட்டே இருக்கும். வெளியில் அது கசிய தீஞ்சிட்ருக்கும். அதனால் ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி வாழை இலையை நீட்டாக பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணிவிட்டு கட்டிட்டு நம்ம வந்து கல்லில் வச்சிட வேண்டியதான். கல்லில் எண்ணெய் போட்டும் நீங்கள் வைக்கலாம், எண்ணெய் போடாமல் வெறுங்கல்லையும் வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். எண்ணெய் போட்டு வைக்கும்போது வாழை இலை நல்லா பொரியும். அதனால் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் இதில் இன்றைக்கி சேர்த்துட்டு அப்பப்போ சேர்ப்பேன், அப்பப்போ சேர்க்க மாட்டேன். நேரம் இருந்தது லோ ஃப்ளேமில் நல்ல டைம் கொடுத்து பொரிய விடுறோன்னா எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. டைம் இல்லை ஃபாஸ்ட்டாக செய்யணும்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு எடுக்க போகிறேன். ஆனால் நல்லா பொரிய விடணும். அந்த வாழை இலை மேலேயும் கீழேயும் நல்லா கரியணும். கரியும் போது தான் உங்களுக்கு அந்த மணம் வந்து அந்த வாழை இலை அந்த கரிஞ்சி மணம் வந்து அந்த மீனில் இறங்கும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது என்ன மீனில் வேணாலும் பண்ணலாம். நல்ல தண்ணி மீனில் பண்ணலாம். முள் இருக்க மீனில் நீங்கள் முள்ளை நீட்டாக உதுத்து எடுத்து பண்ணலாம். அல்லது முள் இல்லாத மீன், கவளை மீன், மத்தி மீன், இந்த மீன் அந்த மீன் நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக இந்த பொளிச்சல் வந்து இந்த மாதிரி உதுத்து எடுத்து பண்ணும்போது எல்லா மீன்லேயும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா இது குழம்பு ஃப்ரைக்கே அவ்வளோ டேஸ்ட் இல்லை. அந்த மீனே நல்லா இருக்கும்போது எல்லா மீனும் நல்லா தான் இருக்கும். ப்ரானில் பண்ணலாம், நண்டில் பண்ணலாம், கடம்பால் பண்ணலாம். எதில் உங்களுக்கு பொளிச்சல் செஞ்சு சாப்பிட ஆசையாக இருக்கோ இதே மாதிரி ப்ரிப்பரேஷனில் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட ஆவி பறக்க நாங்கள் சாப்பிட போகிறோம். உண்மையில சொல்கிறேன், வேறு லெவல் டேஸ்ட்டு. எனக்கு ப்ரானில் பண்ணி பார்க்க ஆசையாக இருக்குது. செய்து சாப்பிட்ருக்கேன் நானும் நனவு இல்லை. நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பொளிச்சலும் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். எப்போவுமே முதல்ல ட்ரை பண்ணும்போதே அவ்வளோவா வீடியோ எடுக்க மாட்டேன். 2, 3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் மசாலா முன்ன பின்ன மாற்றி போட வேண்டியது இருக்கும். சிலதில் மிளகுத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும், சிலதில் மிளகுத்தூள் போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதே ரெசிபியை திரும்ப வீடியோ எடுக்கும்போது அதை திரும்ப செய்யும்போது அதை மைண்டில் வச்சுப்பேன். வச்சுட்டு நான் வந்து திரும்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டில் கொடுப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோட இதே மாதிரி மசாலா வச்சு கடைசியில் பச்சை மிளகா வைக்க மறக்காதீங்க. நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் அதில் இறங்கும்போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். நமக்கு அது வந்து சாப்பிடும்போது அப்படியே அந்த நாக்கில் அப்படியே ஊறணும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி இருக்கணும் ஒரு ரெசிபி செய்யும்போது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.